காட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு கொலுவோட 4வது நாள். ஸோ அதனால் அதில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம கொலு எதனால் கொண்டாடுறோம், அதில் எப்படி கொண்டாடணும், ஸோ அந்த கொலு பொம்மை படிகள் எப்படி அமைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது, தெரிஞ்சுக்க போகிறது, கொலுவில் அந்த படிகளில் பொம்மைகளை எப்படியெல்லாம் அடுக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் 3 படி எப்படி அடுக்கிறதுன்றது இன்றைக்கி பார்க்கலாம். முதல் 3 படியில் முதல் படி ஓரின உயிர். ஓரின உயிர்னா என்னென்னங்க ஃப்ரெண்ட்ஸ்? புல், செடி, கொடி, மரம் இதெல்லாம் ஓரின உயிர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈரறிவு கொண்ட உயிர்கள், நத்தை, சங்கு, அப்புறம் அந்த சிப்பி, ஸோ அந்த கடல் சார்ந்த உயிரினங்கள், ஸோ அதெல்லாம் 2ஆம் படியில் பொம்மைகளாக வைப்பாங்க. அறிவு உயிரினங்கள் எல்லாம் வைப்பாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எறும்பு, ஈசல், பூச்சிகள், இது எல்லாத்தையும் பொம்மைகளாக அங்கே 3ஆம் படியில் அடுக்கி வைப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி இந்த 3 தகவலையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ரெசிபியும் இன்றைக்கி இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெசிபிக்குள்ளே போகலாம். பச்சைப்பயிறு நான் இன்றைக்கி 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கருக்கு மாற்றிக்கிட்டேன். பச்சைப்பயிறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும், ரொம்ப தண்ணி வச்சிங்கன்னா குழஞ்சிரும். 6 மணி நேரம் ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் 3 விசில் விட்டு எடுத்துருங்க. ஸோ தொடர்ந்து காரமாக டிஷ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு இனிப்பு டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விட்டு எடுத்துக்காச்சு. இது இனிப்புன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் 3 துண்டு வெல்லத்தை பாகா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதை வடிகட்டி யூஸ் பண்ணுவோம், அப்போ தான் அதில் உள்ள மண்ணெல்லாம் போகும். ஸோ அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு நம்ம வேக வச்சுருக்க பச்சை பயிறு சுண்டலையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பாவா காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் அதில் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா இந்த வெல்லத்தில் அந்த பயிறு நல்லா ஊறி ட்ரை ஆகிற வரைக்கும் சிம்மிலே வச்சு நல்லா பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வெல்லத்தோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக தான் சேர்க்கணும் உப்பு. இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றி ட்ரை ஆன உடனே இதில் ஏலக்காய் தூளும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல் பிடிச்சிருந்தா கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து சர்வ் பண்ணுங்கள். எனக்கு அந்த கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து போடுறது பிடிக்காது, ஏன்னா அந்த இனிப்பு ஸ்மெல்லை டாமினேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து சர்வ் பண்ணுங்கள். ஸோ ரெடி ஆகிடுச்சு நம்ம டிஷ். ஸோ இது கொலுவோட 4வது நாள் பிரசாதம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறது நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். மேலும் சூப்பரான அடுத்த ரெசிபியோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.